முருகன் பாதமே போற்றி. அதாவது ஒரு சின்ன குருவி ராமனுக்காக உதவ போய் அந்த குருவி பட்ட பாடு. சின்ன கதை எப்படின்னு கேட்டால், இந்த குருவி எந்த இடத்துல போய் முட்டை விடுமோ, முட்டை விட்டுக்கிட்டு எட்ட போகுதுன்னு வச்சுக்க, ராவணேஸ்வரம் பாம்பாக மாறி அந்த முட்டையை சாப்பிட்டுடுவார். இதேமாரி பல இடத்துல இந்த குருவி முட்டை விட்டு அந்த முட்டையை இந்த பாம்பு உருவத்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்துவிடுது. இப்படியே இருந்ததால் அந்த குருவிக்கு ஒரு சின்ன மன அழுத்தம் வந்துச்சான். என்னடா இம்மா கஷ்டப்பட்டு நம்ம முட்டை விடுறோம், நம்ம வம்சமே இருக்காத மாரி ஆக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கத்தோடு இருந்துச்சான். கலக்கத்தோடு இருந்த உடனே அதுக்கு ஒரு முனிவர் சொன்னாராம், குருவியே நீ இங்கே எங்கே முட்டை விட்டாலும் உன் முட்டையை பொறுக்கி திங்கிறோம் ராவணேஸ்வரன் தான் பாம்பு உருவத்தில். அதால் நீ போய் திருவண்ணாமலை மலையில் போய் முட்டை விடு. முட்டை விட்டால் உன் முட்டையை அங்கே பொறுக்கி திங்க முடியாது ராவணேஸ்வரனால். அதால் நீ போய் அங்கே முட்டை விடுன்னு சொன்னாராம் அந்த முனிவர். அப்படியே சாமி நான் போய் அங்கேயே முட்டை விடுறேன், எனக்கு வம்சம் வேணும்னு சொல்லி அங்கே போய் முட்டை விட்டுச்சான். முட்டை விட்ட உடனே ராவணேஸ்வரன் என்ன செஞ்சார், உடனே பாம்பு உருவத்தில் மாறி அந்த முட்டையை போய் முழுங்க போனாராம். அதுக்கு முழுங்கிவிட்டாராம். முழுங்கின உடனே அந்த குருவி என்ன சொல்லிச்சான், ஐயா ஈசா, உன் இடத்துல எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லி உன் இடத்துல நான் முட்டை விட்டேன். என்னை இந்த இடத்துலையும் என்னை வம்சம் இல்லாத மாரி ஆக்குது இந்த பாம்பு. அதால் நீங்கள் தான் இதுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி அகுவாத குறையில் ஈசனாக நாடி இருக்குது. ஈசனாக நாடின உடனே ஈசன் தாண்டவ ரூபம் எடுத்து அந்த பாம்பை கண்ணால் எரிச்சு விட்டாராம். எரித்த உடனே திரும்பி பாம்பு எரிஞ்ச உடனே திரும்பி அந்த ஆத்மா சொல்லிச்சான், ஐயா நான் செஞ்சது தவறு தான், என்னை மன்னிச்சுக்கங்க, எனக்கு மறுபிறவி கொடுங்கன்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லிச்சான். பாம்பு சொன்ன உடனே அதுக்கு அவர் சொன்னாராம் ஈசன், அதாவது சைவ மார்க்கம்னு சொல்லக்கூடிய சில இடம் இருக்கும். அந்த இடத்துல யானுக்கிட்ட உங்களுக்கு உள்ள ஒரு சின்ன சண்டையால் நீங்கள் அங்கங்கேயும் சண்டை போட்டு உங்கள் வம்சம் விருத்தி வரக்கூடாதுன்னு சொல்லி பாதிப்பை உருவாக்குவாங்க. அப்படி இருக்கும்போது சில இடம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வேதத்துக்கு உள்பட்ட மலையாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் அந்த இடத்துல உயிர் பலி கொடுக்கக்கூடாது. உயிர் பலி கொடுத்தங்கிட்டோன்னா திரும்பி உங்களுக்கு உள்ள சிக்கலால் இங்கே தஞ்சம் அடைஞ்சால் உங்கள் வம்சம் விருத்திக்கு இந்த இடம் ஒரு பாதுகாப்பாக இருக்காது. அதால் வேதம் சைவ மதமாக உள்ள இடத்துல எந்த இடத்துலையும் நீங்கள் உயிர் பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 பாடம் மாரி அதை சொன்னாராம். சொன்ன உடனே அதுக்கு தான் சில இடத்துல சில முருகன் ஆலயத்தில் எந்த அசைவமோ ஏதோ வச்சு படைக்க மாட்டாங்க. சிவ ஆலயத்திலையும் சில அசைவம் வச்சு படைக்க மாட்டாங்க. கிருஷ்ண ஆலயத்திலையும் சில அசைவம் வச்சு படைக்க மாட்டாங்க. இதே ராவணேஸ்வரன் அவதாரம் எடுத்த சில சைவ மதம் இருக்குது, அதுலேயும் அசைவம் வச்சு படைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த இந்த ஒரு ஒரு சில இடத்துல போர் முனை ஆகி ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு பல உயிர் இழப்பு வரந்தால் திரும்பி அந்த குடும்பத்தில் எந்த வம்சமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்தையே நாசம் பண்ணுவாங்க, திரும்பி அடித்து துன்புறுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த சைவமான இடத்துல போய் தஞ்சம் அடைவாங்க. அந்த சில ஆழம் தஞ்சம் அடையும் போது அவங்களுக்கு சில வம்ச விருத்தி வரணும்னு சொல்லி தான் சில இடம் உயிர் பலி கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் சில கோயிலில் சைவமாக வச்சு படைக்க வேண்டிய காரணம். சைவ மார்க்கம்னு சொல்லக்கூடிய சாதம் கூட வச்சு படைக்கக்கூடாது. ஏன்னுட்டா அந்த நெல் ஒரு இடத்துல தானியமாக ஆகி நெல் ஒரு விதைப்பொருள், விதைச்சா முளைக்கக்கூடிய தன்மை. அப்படி இருக்கும்போது அதை சாதமாக ஆக்கி படைக்கிறதுனா அதை கொள்ளுற மாரி தான். ஆனால் பழம் மட்டும் பழம் வச்சு படைக்கிறதுன்னு வச்சு
அது வந்து சைவம். ஏன்னு கேட்டால் அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டா அந்த விதை வந்து ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிடும். மல மலம் போகும்போது அந்த விதை போகும்போது எந்த இடத்துல உகுதோ அந்த இடத்துல முளைச்சிடும். அதில் அது வந்து ஒரு உயிர், அதுதான் சுத்தமான சைவம்னு சொல்லுவாங்க. பழத்தை வச்சு ஒண்டி தான் படைக்கணும். தேங்காயோட உடைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது ஒரு விதை பொருள். அதை வச்சு அதை அந்த விதையை போட்டால் ஒரு தென்னை மரம் முளைக்கும். அதால் பழம் ஒண்டியும் சுத்தமான சைவ மார்க்கமான ஒரு உணவு சொல்லப்போனால். அதுவும் காயாக கூட சாப்பிடக்கூடாது. காயை பிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த செடி கூட கண் கலங்குமா. ஏன்னு கேட்டால் நான் விட்ட புள்ளியில் பழமாகட்டியும் பிச்சு சாப்பிட்டுட்டான்னு சொல்லி அந்த செடி கண் கலங்குமா. அப்படி இருக்கும்போது பழமாக ஆகி கீழே உழக்கூடிய பொருளை எடுத்து சாப்பிட்றவங்க தான் சுத்த சைவ மார்க்கம்னு சொல்லுவாங்க. எந்த எந்த உயிரும் கொல்லாமல் இருக்கணும். அப்படி சொன்னால் எந்த ஜீவராசியும் துன்புறுத்தாமல் இருந்தால் தான் சைவ மார்க்கம். அதுதான் உண்மை. ஏன் இந்த கதை நான் சொல்லணுன்னு கேட்டேங்கன்னா, இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த மசூதியில் வந்து உயிர் பலி கூடக்கூடாது, ஆடை வெட்டக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டால், அந்த மலை முழுக்க ஒரு சைவ மார்க்கம். இங்கே இருக்க அனைத்து உயிரும் போய் அங்கே தங்கி தன்னோட இனப்பெருக்கத்தை பெருக்கணும். அதுக்கு தான் அந்த இடம் வந்து சைவ மார்க்கம்னு சொல்லக்கூடியது. பல 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 மலை தொடர், மலை உள்ள கோயில் முழுக்க இருக்கிற இடத்துல உயிர் பலி கூடக்கூடாது. அனைத்து உயிரும் வந்து அங்கே நல்லபடியாக வாழ்ந்து அதோட இனப்பெருக்கம் செய்யணும்னு சொல்லக்கூடிய இதுதான் சைவ மார்க்கமாக அதை வச்சுருக்காங்க. அதில் அனைத்து மக்களும் இதை புரிஞ்சுக்கணும். முஸ்லீம் வந்து இதை முக்கியமாக இதை புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஐயர்களும் இதோட கருத்து என்னான்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. எங்களை பொறுத்தளவு முருகன்னு சொன்னாயே முஸ்லீம் வந்து எங்களுக்கு வந்து வள்ளி குலத்தார். முஸ்லீம் வந்து எங்களுக்கு வந்து வள்ளி குலத்தார்னு சொல்லுவோம். ஐயரு அதாவது பிராமணர்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து அந்த கோயில் திருப்பணியில் உள்ளவங்க எங்களுக்கு வந்து தெய்வான குலத்தார். எங்கள் முருகன் வந்து தெய்வானா கட்டுன இடம் வந்து பிராமணர் குலம். அதேமாதிரி வள்ளி வந்து கட்டுன இடம் வந்து முஸ்லீம்னு சொல்லுவாங்க. அது வந்து வேடவர் குலம். வேடவர் குலம் வந்து எப்பயுமே ஒரு வேட்டையாடக்கூடிய குலம்தான். அப்படி இருக்கும்போது அது வந்து வேடவர் குலம் எங்களுக்கு. இது 2 மட்டும்தான் எங்களுக்கு மதம். மீதி எதுவுமே இல்லை.